அவர்களே நம்முடைய பாதுகாவலையாக துறையை முன்னேற்பு ஆண்டவர்களே சிறுவர்கள் தாங்களே இருக்கும் துறையை நாம் இப்படி நிறைவேற்ற இருக்கின்றோம். அனைத்து குடும்பங்களும் ஒன்றிணைந்து ஆண்டவர்களாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியவர்களாகவே தொடர்ந்து நன்மையானது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து ஆண்டவருடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகிறார். இந்த திருப்பதியை ஏற்ற இந்த இதுவே நாளாகவும் பெரும்பற்றி பக்தியோடு நாம் பகிர்கிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இக்கொடி இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்பவர் அனைவரும் அன்னை மரியாளின் விண்ணேற்றத்தை இவர்கள் அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றி உந்தவர்கள் ஆவார்களாக. இவர் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரை கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே ஏத்துணை மகிமையை போகு சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ் வாழ்ந்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை, சத்தியமும் சந்ததியோ சாட்சியமும் தேவையில்லை. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை, சத்தியமும் சந்ததியோ சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் வறுமையை, அத்தனையும் சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்ந்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இதோ இப்பொழுது நம்முடைய பாதுகாவலியான தூய விண்ணேற்பு அன்னையினுடைய 90ஆம் ஆண்டு பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் தொடங்குகின்றோம். இந்த விழாவை தலைமையேற்று இந்த கொடியேற்றி நம் ஒவ்வொருவருக்காக திருப்பலி நிகழ்த்தி ஜெபிக்க வந்திருப்பவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை வில்சன் ஜார்ஜ் அடிகளார், புனித ஆக்னஸ் இளங்குருமடத்தினுடைய அதிபர் தந்தை. எனவே தந்தை அவர்கள் இந்த குத்து விளக்கேற்றி நம்முடைய விழாவை தொடங்கி வைப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இதோ இந்த தெய்வீக நன்றி திருப்பலியிலே நம்முடைய விண்ணேற் பண்ணை நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்திருக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், தொடர்ந்து நம்முடைய பங்குள்ள இறை மக்களும் அன்னையினுடைய பாதுகாவலில் வாழ வளர இந்த திருப்பலிகளை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலும் இந்த திருப்பலிகளை சின்ன பல்லாக்குத்து மெல்மரியலூயிஸ் ரோஸ்மேரி இவரின் குடும்பத்திற்கு தூய விண்ணேற்பணி வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், மரியலூயிஸ் ரோசின் சகாயமேரி இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், சின்ன பல்லாக்குத்து ஆரோக்கியதாஸ் சின்னப்பன் அடைக்கிழமரி இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், குருஸ்மேரியின் 1ஆம் ஆண்டு மற்றும் சபரிநாதனுடைய 26வது நிறைவு நாளில் இவருடைய ஆன்மீக பாற்றைக்காகவும், சூரியன் கொத்து ஜெசிந்தா மேரி இவரின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மீக பாற்றைக்காகவும், சார்ல்ஸ் பெஞ்சமின் ஜான் ஸ்டீஃபன் ராஜ் இவருடைய ஆன்மீக பாற்றைக்காகவும், யாரும் அணியாத ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களுக்காகவும், சந்திரன் கொத்து ஜெரோம் சகாய்ராஜ் மேரி கேத்ரின் இவர்களின் 14ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி எறிதலாகவும், சான்சோ ராஜ் ரெனிட்டா ஜெரோ புஷ்பராஜ் மேரி ஸ்டெல்லா இவர்களின் உடல்வள நலனுக்காகவும், தூய விண்ணேற்பணி வழியாக இவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், சந்திரன் கொத்து ஜான் திரவியம் கீதா இவருடைய உடல்வள நலனுக்காகவும், பிச்சைமுத்து சகாயமேரி இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், சந்திரன் கொத்து பெஞ்சமின் விமலராணி மர்வீனா விஜய் மர்வின் இவர்களின் உடல்வள நலனுக்காகவும், தூய விண்ணேற்பணி வழியாக இவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், கொடுங்கால் ஆரோக்கியதால் ஷகீலா ஆதித்யா கேத்ரினா ஆகிய இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலனுக்காகவும், செபஸ்தியான் லூர்து மேரி மரி அருள் இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், சின்ன பல்லாக்குத்து மரிய செல்வம் விக்டோரியா மேரி இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், உடல்பட நலனுக்காகவும், ஸ்னேகா ஹேமா இவர்களின் உடல்பட நலனுக்காகவும் நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்னையினுடைய துணை இருக்கவும், இதுவரை விண்ணேற்பணி வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், பெரிய பல்லாக்கொத்து புஷ்பராஜ் ராஜகுலமேரி இவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், அந்துவான் உடல்நலனுக்காகவும், பேரு பிள்ளைகள் மியோரின் பிளஸிகா லோலிட்டா சஃபானா சுவைஷாந்த் இவருடைய நல்ல முறையில் படிக்கவும், மகன்கள் மருமகள்கள் நலனுக்காகவும், அந்துவானுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், நின்று போன வீட்டு வேலைகள் நடைபெற வேண்டியும், இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், சின்ன மோடாண்டி கொத்து ஜெயமேரி இவருடைய குடும்பத்தில் மறித்த சின்னப்பராஜ் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய நன்றி எறிதலாகவும், ஆன்மீக பாற்றைக்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்த கேப்ரியல் திரைசம்மாள் கிறிஸ்தோப் ரெஜினா மேரி பவுல்ராஜ் மரியசூசை அமிர்தம்மாள் இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், சின்ன மோடாண்டி கொத்து மார்ஷல் டிசோசா அருள் செல்வம் ஜான்சி ஸ்ரீலா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், இன்று பிறந்த நாள் காணும் மார்ஷல் டிசோசாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நன்றி எறிதலாகவும், சின்ன மோழாண்டி கொத்து ஜான் போஸ்கோ சங்கீதா ஆதீரன் இவருடைய உடல்வள நலனுக்காகவும், ஜான் போஸ்கோ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், வீட்டு வேலை நல்ல முறையில் முடியவும், குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை நிலவும், கிறிஸ்டோபர் ரிஜினா மேரி இவருடைய ஆன்மீக பாற்றைக்காகவும், சின்ன மோழாண்டி கொத்து லூர்துசாமி ஜெயமேரி சபரிமுத்து பிச்சைமுத்து இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், சூரியன் கொத்து அற்புதராஜ் ரெக்ஸலின் மேரி குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் ஸ்மித் ரோஷன் ஜோன்ஸ் ரோகன் உடல்புல நலனுக்காகவும் நல்ல முறையில் படிக்கவும், கானூர் ஜான் கஸ்டர் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், வினோத் எட்வர்ட் ஜோதி உடல்புல நலனுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், ஆரோக்கியம் இறைவனுடைய ஆன்மீக பாற்றைக்காகவும், பெரிய பல்லாக்கொத்து இயேசுமேரி ஆரோக்கியதாஸ் சமலா ரிஷ்வந்த் சஜிதா அனைவருடைய உடல்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இன்று தன்னுடைய 14ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் ஆரோக்கியதாஸ் அமலா இந்த தம்பதியரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் குடும்பத்தில் மறைத்த கிறிஸ்டோபர் ரிஜினா மேரி லூர்துசாமி ஜேம்ஸ் ராஜ் இவர்களின் ஆன்மீக பாற்றைக்காகவும், மேலும் திருப்பலிகளை பங்கெடுத்து ஜபிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு நடத்த வந்திருக்கூடிய அருட்தந்தை வில்சன் ஜார்ஜ் அடிகளார் அவருடைய பணி வாழ்விற்காகவும், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய இளங்குருமிடம் ஆக்னஸ் இளங்குருமிடத்திற்காகவும், குருமிடத்திலே பயிரக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருவருடைய உடல்வள நலனுக்காகவும், இறை அழைத்தலுக்காகவும் இந்த திருப்பலிகளை பக்தியெடுப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துகள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டு பேருவகை கொள்கிறீர்கள். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புலமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏழை பேருடையாள் என்றிடுமே. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே
அவரில் கஞ்சோர் இரக்கமாகும். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையாகிய கடவுள் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலையை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளுக்கு எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ப்ரூனோ கோர்னோச்சியோலா என்பவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஒரு முறை ஸ்பெயின் நாட்டிலே உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டபோது அந்த உள்நாட்டு போரிலே இவரும் பங்கு பெற்றபோது ஒரு புராட்டஸ்டன்ட் நபரோடு அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பின் காரணமாக அந்த புராட்டஸ்டன்ட் நபரின் அவருடைய பேச்சால் முற்றிலுமாக ஈர்க்கப்பட்டு அதன் பிற்பாடு கத்தோலிக்க திருச்சபையை பற்றியும் திருத்தந்தையை பற்றியும் அதிகமாக தாக்கி பேச ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு அவருக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீதும் திருத்தந்தையின் மீதும் வெறுப்பு என்றால், கடைக்கு சென்று ஒரு பெரிய கத்தி ஒன்றை வாங்கி வருகிறார். கத்தி ஒன்றை வாங்கி வந்து அந்த கத்தியின் கைப்பிடியிலே பின்வருமாறு வார்த்தைகளை செதுக்குகிறார். திருத்தந்தையே, இந்த கத்தியால் தான் உங்களுக்கு சாவு. அந்தளவுக்கு வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளை அந்த கத்தியிலேயே எழுதி அதை செதுக்கி வைக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியையும் வற்புறுத்தி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வர வைக்கிறார். மேலுமாக வீட்டிலிருந்த சுரூபங்களையெல்லாம் உடைத்து போடுகிறார். காலங்கள் செல்லுகிறது. ஒரு நாள் தன்னுடைய 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ரோம் நகருக்கு அருகில் இருக்கின்ற த்ரேஃபோந்தானே என்ற ஒரு சுற்றுலா மையத்திற்கு தன் 3 குழந்தைகளையும் அங்கே அழைத்து செல்லுகிறார். 3 குழந்தைகளையும் பந்து விளையாட வைத்துவிட்டு இவர் ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்து திருத்தந்தைக்கு எதிராக ஒரு கட்டுரை ஒன்றை அவர் எழுதுகிறார். எழுதி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த 3 குழந்தைகளும் விளையாடிய அந்த பந்தானது தொலைந்து போகிறது. பந்தை தேடி இந்த 3 குழந்தைகளும் ஆங்காங்கே ஓடுகிறார்கள். ஓடியவர்கள் ஒரு குகைக்கு அருகிலே அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு மூவருமே மண்டியிட்டு அழகான பெண், அழகான பெண் என்று கத்துகிறார்கள். மரத்தடியிலே அமர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற அந்த ப்ரூனோ கோர்னோச்சியோலா என்ற தந்தைக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பிள்ளைகள் ஏதோ சத்தம் போடுகிறார்கள் என்று ஓடுகிறார். அவரும் அந்த திசையை நோக்கி சென்று பார்த்தால் 3 பிள்ளைகளும் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று அவருக்கு புரியவில்லை. குகைக்கு அருகிலே செல்ல அவர் முற்படுகிறார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவரை கீழே தள்ளுகிறது. நெருங்கிச் செல்ல அவரால் முடியவில்லை. கீழே விழுந்த நிலையிலே குகையை உற்று நோக்குகிறார். வெண்ணிற ஆடை அணிந்த அழகான தோற்றம் கொண்ட அன்னை மரியாளின் அந்த உருவத்தை பார்க்கிறார். அன்னை மரியாள் ப்ரூனோவை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தையை நாம் இன்னொரு நிகழ்விலே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். எங்கு நாம் பார்க்கிறோம்? சவுல் உயிர்த்த ஆண்டவர் சவுலை ஆட்கொள்ளுகிறார். கீழே விழுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உயிர்த்த ஆண்டவர் சொன்ன அதே கேள்வியை இங்கே அன்னை மரியாளும் ப்ரூனோவை பார்த்து கேட்கிறார். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்?
இந்த ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு மன அமைதி கொள், பதற்றமடையாதே, வெறுப்பு கொள்ளாதே, மன அமைதி கொள், மீண்டுமாக கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பு. அன்னை மரியாளின் இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தை உருக்குகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காட்சிக்கு பிற்பாடு இந்த ப்ரூனோ கொர்னோச்சியோலோ செய்த காரியம் என்னவென்றால், திருத்தந்தையை இந்த கத்தியால் சாகடிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரே, அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரை பார்ப்பதற்காக அவர் செல்லுகிறார். அங்கே சென்று அவரிடம் அந்த கத்தியை ஒப்படைக்கிறார். திருத்தந்தையே, உங்களை கொல்வதற்காகவே இந்த கத்தியை கடையிலே வாங்கி, இந்த கத்தியால் தான் உங்களுக்கு சாவு என்றும் இந்த கத்தியில் நான் எழுதியிருக்கிறேன், செதுக்கியிருக்கிறேன். இதுபோன்ற அன்னை மரியாளின் காட்சியை நான் கண்டேன். மனம் திருந்திய ஒரு உள்ளத்தோடு இந்த கத்தியை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வேண்டுகிறார். மன்னிப்பு வேண்டிவிட்டு மீண்டுமாக வீட்டிற்கு வந்து கத்தோலிக்க விசுவாசத்திலே மீண்டும் அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அங்கே அன்னை மரியாள் அந்த காட்சியிலே மிக முக்கியமான ஒரு அறிவுரையை புருனோவுக்கு சொல்லியிருந்தார். உன் இதயத்திற்கும் இந்த உலகிற்கும் அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் கையிலே ஜெபமாலை ஏந்துங்கள். இதுதான் அன்னை மரியாள் புருனோவுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி. மற்ற எந்த ஆயுதத்தையும் கையிலே ஏந்தாதீர்கள். ஜெபமாலை என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தினால் மட்டுமே உங்கள் மனதுக்கும் இந்த உலகிற்கும் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அன்று புருனோ எப்போதுமே கையிலே வைத்திருந்த கத்தியை தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்துவிட்டு ஜெபமாலை ஏந்த ஆரம்பித்தார். இன்று நம் வாழ்வில் இருக்கின்ற கத்திகள் என்ன என்ன என்பதை இந்த நவநாளின் முதல் நாளிலேயே சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என் வாழ்வில் ஆபத்தாக இருக்கக்கூடிய கத்திகள் என்னென்ன? ஏதோ வெட்டுகின்ற கத்தி அல்ல, நம் வாழ்வில் இருக்கின்ற கத்திகள். பொறாமை என்பது ஒரு கத்தி, கோபம் என்பது ஒரு கத்தி, பழிவாங்குகின்ற ஒரு குணம் ஒரு கத்தி, வெறுப்பு என்ற ஒரு குணம் கத்தி. இவ்வாறு நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட கத்திகள் என் வாழ்வில் இருந்தால் கண்டிப்பாக என் வாழ்வில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. எனவே இப்படிப்பட்ட கத்திகளை இந்த திருவிழாவிலே நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்விலிருந்து, நம்முடைய குடும்ப வாழ்விலிருந்து, நம்முடைய சமுதாய வாழ்விலிருந்து தூக்கி போட, தூக்கி எறிய நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். எனவே அப்படி எரிந்தால் மட்டும்தான் நாம் தேடுகின்ற அந்த நிம்மதி, அமைதி, சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு நமக்கு கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மன அமைதியிலே, மன சந்தோஷத்திலே இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாட இந்த திருவிழா நாட்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே மன நிம்மதியோடு, மன அமைதியோடு இந்த நவநாட்களை நாம் சிறப்பித்து அர்த்தமுள்ள ஒரு விதத்திலே நம்முடைய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுவோம், கொண்டாடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த முதல் நாளிலேயே நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் அடிப்படையிலே அன்னை மரியாளை குறித்து சில முக்கியமான சிந்தனைகளையும் இந்நாளில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், இந்த ஒரு இறை வார்த்தையை
புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். இது யாருக்காக சொல்லப்பட்ட, யாரை நோக்கி சொல்லப்பட்ட, யாரை குறிக்கின்ற இறை வார்த்தை என்று நம் எல்லாருக்கும் தெரியும். யாரை குறிக்கின்ற ஒரு இறை வார்த்தை இது? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், அன்னை மரியாளை குறித்து காட்டுகின்ற ஒரு இறை வார்த்தை. இந்த ஒரு இறை வார்த்தை அன்னை மரியாளை மட்டும்தான் குறித்து காட்டுகிறதா? வேறு யாராவது இந்த ஒரு இறை வார்த்தை குறித்து காட்டி கொண்டிருக்கிறதா? விவிலியத்தில் அப்படி யாராவது இருக்கிறார்களா? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் அந்த ஒரு இறை வார்த்தை அன்னை மரியாளுக்கு மட்டுமே உரிய இறை வார்த்தையா? அல்லது அப்படி வேற யாராவது பெண்கள் வேற யாராவது இருந்து கொண்டிருக்கிறார்களா, வாழ்ந்திருக்கிறார்களா? வேற யாராவது இருக்கிறார்களா? சொல்லுங்க, யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க. அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று. பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்கள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? முதல் பெண் யாவேல் என்ற ஒரு பெண். நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் இந்த ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பெண் யூதித் என்ற பெண். ஆக அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டிலே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்கள், ஒன்று யாவேல், இன்னொரு நபர் யூதித். எனவே இன்றைய நாளில் இந்த யாவேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பல பேருக்கு இந்த பெண்ணை பற்றி தெரியாது. எனவே இன்றைய நாளில் யாவேல் என்ற பெண்ணையும் அன்னை மரியாளையும் ஒப்பிட்டு சில முக்கியமான சிந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலில் இந்த யாவேல் என்ற அந்த பெண் ஏபேர் என்ற ஒரு நபரின் மனைவி. இந்த ஏபேர் என்பவர் மோயிசனின் மாமனார், அவரின் வழிவந்த ஒரு உறவு முறையை சார்ந்தவர். எனவே இந்த ஒரு பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற போது, இஸ்ரேல் மக்கள் 20 ஆண்டுகள் கனானைய மன்னனின் தளபதி, படை தளபதி சீசரா என்ற ஒரு நபரின் கட்டுப்பாட்டிலே 20 ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். 20 ஆண்டுகள் அந்தளவுக்கு இந்த ஒரு படை தளபதியின் கீழாக இஸ்ரேல் மக்கள் கொடூரமான ஒரு வேதனையை அனுபவித்தார்கள். ஆனால் கடவுள் சாதாரண ஒரு பெண்ணாகிய இந்த யாவேல் இவரிடம் இந்த சீசரா என்ற படை தளபதியை ஒப்படைக்கிறார். இந்த ஒரு பின்னணியை மட்டும் நாம் தெரிந்து கொண்டு இப்போது யாவேலை குறித்தும் அன்னை மரியாளை குறித்தும் ஒப்பிட்டு பார்த்து சில சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். யாவேல் யாரால் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிற போது, பழைய ஏற்பாட்டிலே பெண் இறைவாக்கினராக கருதப்படுகின்ற தெபோரா என்பவரால் இவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று யாரால் அழைக்கப்பட்டார்கள்? எலிசபெத்தால் அழைக்கப்பட்டார்கள். இந்த ஒரு முதல் ஒப்புமையை நாம் தெரிந்து கொள்வோம். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று இந்த முதல் பெண்மணி யாவேல் யாரால் அழைக்கப்பட்டார்கள்? தெபோரா என்ற இறைவாக்கினல் மூலமாக அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் எலிசபெத் மூலமாக பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார்கள். இது முதல் ஒப்புமை. இரண்டாவது ஒப்புமை தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம்.
அவள் உன் தலையை நசுக்குவாள். கடவுள் பாம்பை பார்த்து சொல்லுகிறார், அவள் உன் தலையை நசுக்குவாள். ஆக தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இறைவாக்கு பழைய ஏற்பாட்டிலேயே இந்த யாவேல் என்ற பெண் மூலமாக நிறைவேற்றி தரப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே முழுமையாகவே அன்னை மரியாள் மூலமாக இந்த ஒரு இறைவாக்கு நிறைவேற்றப்படுகிறது. இந்த யாவேல் மூலமாக சத்ரு வடிவில் இருக்கின்ற இந்த சீசரா என்ற படைத்தளபதி எப்படி நசுக்கப்பட்டான் என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சீசரா என்ற படைத்தளபதி 900 இரும்பு தேர்களை வைத்திருந்தான், இரும்பு தேர் படைகளை வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து செல்லுகின்ற போது இந்த சீசரா என்ற படைத்தளபதி அந்த 900 இரும்பு தேர்ப்படைகளையும் அழைத்து கொண்டு அவன் செல்லுகிறான். வழியிலேயே கடவுள் அந்த 900 தேர் படைகளையும் முறியடிக்கிறார், ஒழித்து போடுகிறார். இதை பார்த்துவிட்டு அந்த சீசரா என்ற அந்த படைத்தளபதி தேரிலிருந்து இறங்கி தப்பித்து ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். ஓடியவன் ஒரு கூடாரத்திலே யாவேல் வசித்து கொண்டிருக்கிறாள். தொடக்கத்திலே நான் சொன்னேன், அந்த யாவேல் என்ற பெண்மணி, இந்த ஒரு பெண் கூடாரத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாள். இந்த படைத்தளபதி சீசரா ஓடி வருகிறான். இந்த யாவேல் என்ற பெண், உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறேன், யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், என் கூடாரத்தில் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன், வந்து இளைப்பாருங்கள். அவனும் உள்ளே வருகிறான். உள்ளே வந்தவன் யாவேல் என்ற பெண்ணை பார்த்து, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கிறான். தண்ணீரை விட உனக்கு கெட்டியான பால் கொடுக்கிறேன் என்று தோற்பை நிறைய கெட்டியான பாலை கொடுக்கிறாள். அந்த பாலை குடித்துவிட்டு வந்த களைப்பினால், ஓடி வந்த களைப்பினால் அயர்ந்து உறங்கி விடுகிறான். உறங்கிய பிற்பாடு இந்த யாவேல் என்ற பெண் செய்த காரியம்தான் வியப்புக்குரிய காரியம். கூடாரத்தை அடிக்கின்ற ஆணியை எடுத்துக்கொள்ளுகிறாள். இன்னொரு கையிலே சுத்தி, ஒரு கையில் ஆணி, இன்னொரு கையில் சுத்தி. அவன் போர்வையை விலக்கி அவன் நெற்றி பொட்டிலே அந்த கூடார ஆணியை வைத்து ஓங்கி அடிக்கிறாள். நிலத்திலே அவன் தலை பதிகின்ற அளவுக்கு ஓங்கி அடிக்கிறாள். அந்த இடத்திலேயே அவன் உயிர் போய்விடுகிறது. அவள் உன் தலையை நசுக்குவாள் என்ற ஒரு இறைவாக்கு தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இறைவாக்கு பழைய ஏற்பாட்டிலேயே இந்த யாவேல் என்ற பெண் மூலமாக இந்த சீசரா என்ற அந்த சத்துருவுக்கு ஏற்படுகிறது. அவன் தலையை நசுக்குகிறாள், ஆணி கொண்டு சுத்தியால் அடித்து நசுக்குகிறாள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள், புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தான் பெற்றெடுத்த இயேசுவின் சிலுவை சாவின் மூலமாக பசாசின் தலையை நசுக்குகிறாள் அன்னை மரியாள். ஆக பழைய ஏற்பாட்டிலே யாவேல் என்ற பெண் சீசரா என்ற அந்த விரோதியை, அந்த தீமையை தலையை நசுக்கினாள். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவின் சிலுவை சாவின் வழியாக சாத்தானின் தலையை நசுக்கினாள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒப்புமை இருக்கிறது. இந்த யாவேல் என்ற அந்த பெண் அந்த சீசரா என்ற படை தளபதியின்
அந்த தலையை நசுக்குவதற்கு பெரிய பெரிய படைக்கலங்களை அவர் தேடவில்லை, ஆயுதங்களை தேடவில்லை. கூடாரத்திலே இருந்த கூடாரத்தை அடிக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆணி, சாதாரண ஒரு சுத்தி, இந்த கருவிகளை பயன்படுத்தியே யாவேல் என்ற பெண் அந்த சீசரா என்ற படைத்தளவின் தலையை நசுக்கினாள். அதே போல அன்னை மரியாள் இந்த பசாசின் தலையை நசுக்குவதற்கு பெரிய பெரிய படைக்கலங்களை அவர் தேடவில்லை. தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, தாழ்ச்சி என்ற பண்பு, தூய்மை என்ற ஒரு பண்பு, எளிமை என்ற பண்பு, இந்த பண்புகள் மூலமாகவே பசாசின் தலையை அன்னை மரியாள் நசுக்குகிறார்கள். ஆக இந்த இரு பெண்களுமே சாத்தான் தீமையை வெற்றி கொள்வதற்கு, நசுக்குவதற்கு சாதாரண படைக்கலங்களையே பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் கண்டுகொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை முறைக்கு 3 முக்கியமான சிந்தனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எனவே கீழே குனிந்து கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து நிமிர்ந்து உட்காருங்கள். முதல் கருத்து, முதல் சிந்தனை, நம் குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும். என்ன ஃபாதர் எடுத்தோன்னே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுக்கிறாரு? நம் குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யாவேல் என்ற பெண் தீமையை வெற்றி கொள்வதற்கு, தீமையை அழிப்பதற்கு, அந்த படைத்தளபதியை அழிப்பதற்கு போர்க்களத்திற்கு அவள் செல்லவில்லை. கூடாரத்தையே போர்க்களமாக மாற்றுகிறார். தான் வசித்த அந்த வீட்டையே போர்க்களமாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைதான் நம் எல்லாருக்கும் இன்று தேவைப்படுகிறது. இன்று நம் குடும்பங்களை குட்டி திருச்சபை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த குட்டி திருச்சபைக்குள்ளாக, இந்த குடும்பங்களுக்குள்ளாக சாத்தான் பல்வேறு விதங்களிலே உள்ளே புக முற்படுகிறான். எந்தெந்த விதங்கள் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். சமூக ஊடகங்கள், மெயினாக செல்போன் மூலமாக சாத்தான் தீமை நம் குடும்பம் என்ற குட்டி திருச்சபைக்குள்ளாக நுழைய முற்படுகிறான். அது மட்டுமல்ல, தீய பழக்க வழக்கங்கள், நம் வாழ்க்கை முறையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம் மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள், இவைகள் அனைத்தையுமே ஒரு ஊடகமாக பயன்படுத்தி, ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி சாத்தான் உள்ளே புக முற்படுகிறான். இப்படிப்பட்ட தீமையை நசுக்குவது நம் எல்லாருடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும் என்று சொன்னது இதுதான் அர்த்தம். குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகளை நசுக்குவது ஒவ்வொரு குடும்பத் தலைவர், ஒவ்வொரு குடும்பத் தலைவியின் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை இன்றைய நாளில் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக, இறை வாசகத்தின் மூலமாக நம் எல்லாரும் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். எனவே நம் எல்லாரும் யோசித்து பார்ப்போம். என் குடும்பத்தில் நுழைகின்ற இப்படிப்பட்ட தீமைகளை நசுக்குகின்ற, விரட்டுகின்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கிறதா? அல்லது இந்த ஊடகங்களோடு, தீய பழக்க வழக்கங்களோடு நான் சமரசம் செய்து கொள்கின்றேனா? யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. எனவே நம் குடும்பத்தை ஒரு போர்க்களமாக மாற்றுவோம். தீமையை விரட்டுகின்ற ஒரு போர்க்களமாக மாற்றுவோம். அடுத்து 2வது சிந்தனை, எளிமையான ஒரு ஆயுதம் பசாசின் தலையை நசுக்குவதற்கு. இன்று திருச்சபை, இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது என்று கேட்டால் ஜெபமாலை. அந்த அன்னை மரியாள் அந்த ப்ரூனோ கொர்னோச்சியோலா என்ற நபருக்கு கொடுத்த, வலியுறுத்திய ஆயுதமும் அதுதான்.
இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற ஆயுதமும் அதுதான். ஜெபமாலையை கையிலே ஏந்துங்கள், ஜெபமாலையை ஜெபியுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் இருக்கின்ற, உங்கள் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற தீமையை உங்களால் நசுக்க முடியும். பசாசின் தலையை உங்களால் நசுக்க முடியும். இந்த ஒரு அழகான எளிமையான ஒரு சிந்தனையும் இந்த உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்விலே எப்போதுமே ஜெபமாலை என்ற ஆயுதத்தை தாங்குகின்ற ஒரு உறுதிப்பாட்டை இன்றைய நாளில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு சிந்தனை, இந்த உலக உறவுகளை விட, இந்த உலக பாசங்களை விட, நம்முடைய குடும்ப உறவுகளை விட மிக முக்கியமானது கடவுளின் நீதி. அன்பார்ந்தவர்களே, இந்த யாவேல் என்ற பெண்ணை குறித்து நான் சொன்னேன். இந்த யாவேல் என்ற பெண் கனானைய மன்னன் அந்த குடும்பத்திற்கும் இவர்களது குடும்பத்திற்கும் நல்ல உறவு இருக்கிறது. எனவே தான் இந்த படைத்தளபதி ஓடி வந்தானே, இந்த சீசரா என்ற படைத்தளபதி இந்த யாவேல் என்ற பெண்ணின் வீட்டிற்கு வருவதற்கு காரணம் அதுதான். அவருடைய மன்னனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் நல்ல உறவு இருந்தது. எனவே இந்த பெண்ணிடத்திலே தஞ்சமானால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த படைத்தளபதி இந்த யாவேல் என்ற பெண்ணின் கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அந்த பெண், யாவேல் என்ற பெண்ணை பாருங்கள், இந்த குடும்ப உறவை விட, உலக உறவுகளை விட கடவுளின் நீதிதான் முக்கியம். இவன் சாக வேண்டியவன், அவ்வளவு தீமை இவன் செய்திருக்கிறான், இஸ்ரேல் மக்களை இவன் ஒடுக்கி இருக்கிறான். இனிமேல் இவனை வாழ வைத்தால் இது சரிபட்டு வராது, என இப்போது என் கையாலேயே நான் சாகடிப்பேன். இதுதான் நீதியானது, கடவுள் முன்னால் நீதியானது என்பதை அந்த யாவேல் என்ற பெண் கண்டுகொண்டாள். ஆக உலக உறவுகளை விட, குடும்ப பாசங்களை விட கடவுளின் நீதி மிக மிக முக்கியமானது என்பதை நாம் எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும். இன்று நம் குடும்பத்திலே, நம் உறவு முறையிலே யாராவது ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால், ஐயோ என் பங்காளி அவன், என் அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் மாமா அப்படின்னு சொல்லி நாம் ஒதுங்கி விடுவோம். ஆனால் கடவுளின் பார்வையிலே இது நீதியானதா? அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுகளை விட, குடும்ப பாசத்தை விட கடவுளின் நீதி எப்போதுமே நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி கண்டிப்பாக வெல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வந்து, நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொல்லுகிறான்? கட்டளைகள் தான் உமக்கு தெரியுமே, இதை செய்யாதே, அதை செய்யாதே. அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இதையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன், எந்த கெட்டதையும் நான் செய்தது கிடையாது. கடைசி இயேசு என்ன சொல்றார்? ஒன்று குறைவுபடுகிறது, உமக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு. அன்பார்ந்தவர்களே, நான் எந்த கெட்டதையும் செய்வதே கிடையாது, இது மட்டும்தான் நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகில்லை. நீ என்ன நல்ல காரியம் செய்கிறாய்? கெட்டதை ஒதுக்குவதோடு நின்றுவிடாமல் நல்ல காரியங்களை செய்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. அதான் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்று நம்மை பார்த்தும் அதே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறது, இந்த நல்ல காரியத்தை செய். எனவே இந்த 5-6 நாட்கள் நாம் நவ நாட்களை சிறப்பிக்க இருக்கிறோம், திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த 6 நாட்கள், இந்த 5 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நான் ஏதாவது ஒரு நன்மையை நான் இன்று செய்ய வேண்டும். அந்த ஒரு தீர்மானத்தை ஒவ்வொரு நவநாளிலும் ஒவ்வொரு நபரும் எடுங்கள். இதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிந்தனையாக இருக்கட்டும். ஆமேன்.
அடிபணிந்து நிற்போம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பங்கின் பாதுகாவலியான தூய வெண்ணீர் பணி வழியாக ஆசீர்வதித்து வருகிறார். இதோ இந்த மகிழ்வான நாளிலே நமக்கு தேவையான அருள்வரங்களை மன்றாட்டுகளாக நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அகிலத்தை படைத்து ஆளும் அன்பு தந்தையே, எங்களை வழிநடத்த நீர் விட்டு சென்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கவும், நாங்கள் உம்மை அவர்களில் காணவும் அவர்களுக்கு நிலைத்த மன நிம்மதியை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திக்கற்றோரின் தெய்வமே இறைவா, உடல் நோயினாலும் மனநோயினாலும் மற்றும் பல கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் வேதனைப்படும் அனைத்து நல் உள்ளங்களையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்திற்கும் மூல காரணமாயிருக்கும் அன்பு தகப்பனே, 90வது ஆண்டு பெருவிழாவினை சிறப்பிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் முன்னேற்றத்தையும் இறை ஆசிரையும் தந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய தகப்பனே, எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் இளம் பிள்ளைகள் அனைவரையும் நீதாமே தொட்டு நவீன காலத்தில் நிலவும் அத்துணை தீய பழக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், தூய ஆவியானவரின் கனிகளையும் கொடைகளையும் நீதாமே அவர்களுக்கு தந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்களுக்கு கொடையாக கொடுத்த பங்கு தந்தை அவர்களையும் அவருடன் இணைந்து ஊரின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கவும், இந்த ஆண்டு திருவிழாவானது எவ்விதமான இடர்பாடுகள் இல்லாமல் அனைத்தையும் திறம்பட நடத்தி தர வேண்டிய அனைத்து ஆற்றல்களையும் உடல் சுகத்தினையும் பங்கு தந்தை அவர்களுக்கும் நவநாள் திருப்பலி நடத்த வரும் அனைத்து குருக்களுக்கும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கருணையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுத்த எல்லா மன்றாட்டுகளையும் ஏற்று எங்களுக்கு அழைத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனை. பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன்,
பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காய் படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காய் படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். உன்னை எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன்னை எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை இணைத்தேன். உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை இணைத்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நடைமுறைக்காகவும் முதல் கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும்
ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமணடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா வல்லவராம் இறைவன் தூயவரா நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் சுதன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருப்பாதத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ்கலிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஈற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருவனேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தைத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வருகிற நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உயிருக்குள் உயிராய் வா வா, உயிர் தரும் உணவே இறைவா. என் உயிருக்குள் உயிராய் வா வா, அருள் தரும் ஊற்றே இறைவா. நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா, வா வா இறைவா வாழ்வேன். உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா, வா வா இறைவா வாழ்வேன். உறவாய் என் உயிர் இயேசுவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ நம்முடைய பங்கின் பாதுகாவலியான தூய விண்ணேற்பு அன்னையினுடைய 90ஆம் ஆண்டு பெருவிழாவை கொடையேற்றி திருப்பலி நிறைவேற்றி நாம் சிறப்பித்திருக்கின்றோம். எனவே இந்த விழாவை தலைமையேற்று நம் ஒவ்வொருவருக்காக ஜெபித்த இறை அருளை வழங்கியவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை வில்சன் ஜார்ஜ் அடிகளார். நம்முடைய மறை மாவட்டத்தின் புனித ஆக்னஸ் இளங்குருமடத்திலே அதிபராக இருந்து குருமட மாணவர்களை உருவாக்குகின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். எனவே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஆயுதத்தை, எப்படிப்பட்ட புரட்சியை நம்முடைய இல்லத்தில் தொடங்க வேண்டும் என்பதை மிக சிறப்பான ஒரு மறையுரையை கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை இவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் நம்முடைய கொத்து நாட்டாண்மைகள் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வண்ணமாக இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி தந்தை இவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். தன்னுடைய விடுமுறை நாட்களை பயனுள்ள விதத்திலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை அற்புதராஜ் மண்ணின் மைந்த தந்தை அவர்களுக்கும் நம் அன்பையும் நம்முடைய நன்றி வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த எளிய பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விழா மிக சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் தான் முழுமையான காரணமாக இருக்கின்றீர்கள். எனவே இறைமக்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக திட்டமிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய கொத்து நாட்டாண்மைகள். எனவே மிக உண்மையாகவே மிக சிறப்பாக பங்கு தந்தையோடு இணைந்து தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த விழாவை சிறப்பு செய்கின்ற நம்முடைய கொத்து நாட்டாண்மைகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே இந்த பீடங்களை எல்லாம் மிக அழகாக அலங்கரித்து கொடுத்து நம்முடைய குன்சகா சபை அருட்சகோதரிகள், நம்முடைய இல்ல தலைவி அருட்சகரி சார்லஸ், அருட்சகரி குழந்தை திரேசா இவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாளைய தினம் முதல் நவநாள் தொடங்குகின்றது. இந்த நவநாளை சிறப்பிக்கிறவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அற்புதராஜ் அடிகளார். இந்த நாளை சிறப்பிக்கின்றவர்கள் புனித வனத்து சின்னப்பர் வீதியை சார்ந்த இறைமக்கள். பிரியமானவர்களே, நாளை மாலை சரியாக 6 மணிக்கு ஜபமாலையும், ஜபமாலையை தொடர்ந்து நவநாள் திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடனே அன்னையினுடைய சிறிய தேர்பவனையானது நடைபெறும். எனவே இந்த வனத்து சின்னப்பர் வீதியில் இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்களும் சிறப்பிப்பது என்றால் திருவழிபாட்டில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். திருப்பலி பங்கெடுத்து திவ்ய நற்கரை உட்கொண்டு
நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வு. எனவே வனத்து சின்ன பிரவீதியை சார்ந்த அனைத்து இறை மக்களும் திருப்பலிக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக இந்த கிருஷ்ண உப்பம் பங்கிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் உங்களது பங்கு தந்தை அருட்பணி தெய்வநாயகம் அவர்கள். இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை, மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிலும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை தெய்வநாயகம் அவர்களை டீக்கனாக இருக்கின்ற போது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை நான் கும்மேட்டிலே பங்கு தந்தையாக இருந்தபோது அங்கே மிக சிறப்பான விதத்திலே மறையுரை ஆற்றியிருந்தார். அப்போதிருந்தே தந்தை இவர்களை நன்றாக தெரியும். துணிச்சலாக அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யக்கூடியவர். சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, எந்த ஒரு பயம் இல்லாமல் துணிவோடு அனைத்தையுமே செய்யக்கூடிய நல்ல ஒரு குருவானவர். அப்படிப்பட்ட பங்கு தந்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் மூலமாக இந்த பங்கு இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து அவரோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவரோடு பணி செய்யுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களையும் வாழ்த்துகிறேன். எனவே பங்கு தந்தையவர்களுக்கு நன்றி கூறுகின்ற விதமாக ஊர் பெரியவர்கள் தந்தையவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கிறார்கள். விழுந்திருப்போம் அன்னைக்கு பாமாலை. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணக தந்தை அன்பு பரிசா அன்னை மரியா, மன்னவர் தாயின் பெரும் பரிசா அருள் மழையா. விண்ணக தந்தை அன்பு பரிசா அன்னை மரியா, மன்னவர் தாயின் பெரும் பரிசா அருள் மழையா. சொல்ல நாம் துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியை நேரடி ஒளிபரப்பு செய்து கொடுத்தவர்கள் பெர்சி டிவி நெட்வொர்க்கை சார்ந்தவர்கள். அதனுடைய உரிமையாளரும் என்னுடைய நண்பருமான திரு ஜெரோம் அவர்களுக்கும் நம் ஒவ்வொருவரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றனமாக இந்த எளிய பொன்னாடையை போர்த்த அன்போடு ஜெரோம் அவர்களை அழைக்கின்றேன்.
நம்முடைய கரங்களை தட்டி திரு ஜெரோம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதை நேரடி ஒளிபரப்பு செய்ய உபயம் செய்தவர்கள் திரு ஆரோக்கியதாஸ் தலைமை ஆசிரியர், திருமதி தயாலமேரி தலைமை ஆசிரியை. இந்த குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்வோம். இயேசு என்பதற்கான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடியிருப்பதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல பேர் கொண்ட புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களை காவல் காக்கும் வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுமரி சூசை எங்களை ரட்சியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.